Hi students, next நாம் பார்க்க போகிறது illustration 1. இப்போ தான் நம்ம தேர்ட் யூனிட்ல சம்ஸ் வந்திருக்கோம். சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாக்ஸில் பார்க்கணும் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுது, கேபிட்டலோட வேல்யூ தரல, ஸோ அந்த இடத்துல கொஷின்ஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசட்ஸோட வேல்யூ தரல, ஸோ அங்கே கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்க்கணும் லைபிலிட்டிஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அங்கேயும் இல்லை, அதுவும் கொஷின்ஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏன் கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் வேல்யூ, லைபிலிட்டிஸ், அசட்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, அசட்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், லைபிலிட்டிஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், கேபிட்டலோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஸோ நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம் கண்ணே, அக்கௌண்டிங் அப்ரோச்சஸ்னால் என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறது ஒவ்வொன்றும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? பாருங்கள், அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்சஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ நான் கொஷின்ஸ் காட்டினாலே அந்த சம் நம்ம போட போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நார்மலாகவே அதை ஈஸியாக நம்ம ஷார்ட்கட்டில் நம்ம என்ன பண்ணலாம், மெத்தட் இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபார்முலா எதுவும் அப்ளை பண்ணாமையே நம்ம அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி போடலாம். பட் என்னுடைய தாட் என்ன அப்படின்னா, ஸோ நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். ஸோ அந்த இதுவே தான் கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு அசட்ஸ் தான். ஸோ இதில் சில சேஞ்சஸ், இதை எப்படி மாற்றி நம்ம எப்படி ஆன்சரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி போட்டேன் அப்படின்னா உனக்கு என்னது சம் கிளியராக இருக்கும், ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ அந்த 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ் நீ போடுற மெத்தட்கே நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறேன், ஈஸியாக அந்த மார்க் 3 மார்க் 2 மார்க்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணிக்கலாம். சரிங்களா கண்ணு? ஸோ நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய ஃபார்முலா எனக்குன்னு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு அசட்ஸ். சரிங்களா? அசட்ஸோட வேல்யூ வேல்யூ இருக்கும், கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸோட வேல்யூ இருக்கும். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் ஆட் பண்ணால் தான் நம்ம அசட்ஸோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படித்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லஸ்ட்ரேஷன் 1ல் ஒன்று கேபிட்டலோட வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும், மற்ற லைபிலிட்டிஸோட வேல்யூ அசட்ஸோட வேல்யூ வச்சு நம்ம கேபிட்டல் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இல்லையா, லைபிலிட்டிஸோட வேல்யூ தந்திருக்க மாட்டாங்க, இல்லை அசட்ஸோட வேல்யூ தந்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வேல்யூ தராமல் நம்ம எப்படி கேபிட்டலோட வேல்யூ, லைபிலிட்டிஸோட வேல்யூ, அசட்ஸ் வேல்யூ எப்படிலாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின்ஸை பாருங்கள். இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்க்கணும், கம்ப்ளீட் தி மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ். ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன, அசட்ஸ், லைபிலிட்டி, கேபிட்டல். இதுதான். இந்த 3ல் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ தராமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லித்தான். சரிங்களா? பாருங்கள், அசட்ஸ் பாருங்கள், அசட்ஸோட வேல்யூ 30,000 கொடுத்துருக்காங்க, லைபிலிட்டிஸோட வேல்யூ 20,000 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பி, அசட்ஸோட வேல்யூ 60,000 தந்திருக்காங்க, லைபிலிட்டிஸோட வேல்யூ 25,000 தந்திருக்காங்க, கேபிட்டலோட வேல்யூ தந்துருக்கும். ஸோ போத் ஏவும் பிக்கும் என்ன பண்ணணும், நம்ம கேபிட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சிடிக்கு அசட்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பாருங்கள், சிக்கு பாருங்கள், லைபிலிட்டிஸோட வேல்யூ 25,000, கேபிட்டலோட வேல்யூ 30,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து டி பாருங்கள், அசட்ஸோட வேல்யூ தரலை, லைபிலிட்டிஸோட வேல்யூ 10,000 கொடுத்துருக்காங்க, கேபிட்டலோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 80,000 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், லைபிலிட்டிஸோட வேல்யூ ரெண்டுத்துக்குமே போத் தரவே இல்லை. இஎஃப்க்கு அசட்ஸோட வேல்யூ 25,000, கேபிட்டல் வேல்யூ 50,000. இந்த ரெண்டு வேல்யூ வச்சு நம்ம எப்படி லைபிலிட்டிஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது எஃப் பாருங்கள், 40,000 அசட்ஸோட வேல்யூ, லைபிலிட்டிஸோட வேல்யூ தரலை, ஸோ கேபிட்டல் வேல்யூ 30,000. ஸோ ரெண்டும் போத்தாக இருக்கா? ஸோ ஃபஸ்ட் ரெண்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டலோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அடுத்த ரெண்டுக்கு அசட்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அடுத்த ரெண்டுக்கு என்னது, லைபிலிட்டிஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதில் நான் பாருங்கள் இல்லஸ்ட்ரேஷன் 1 எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஃபார்முலா எழுதி நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம். பார்க்கணும், ஈக்குவேஷன்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா. ஸோ கேபிட்டலோட வேல்யூ தராமல் இருந்திருந்தாங்க இல்லைங்களா, அப்புறம் அசட்ஸோட வேல்யூ தராமல் இருந்திருந்தாங்க, லைபிலிட்டிஸோட வேல்யூலாம் தராமல் இருந்தாங்க. ஸோ அதை வச்சு எப்படி இந்த ஃபார்முலாவை நாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய நார்மல் ஃபார்முலா என்ன அப்படின்னா, கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு அசட்ஸ். ஸோ அதை எல்லா இடத்துலையும் நம்ம காட்ட தான் போகிறோம். சரிங்களா? நம்மளுடைய ஃபார்முலா கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் ஈக்குவல் டு அசட்ஸ். ஸோ சப்போஸ் கேபிட்டலோட வேல்யூ தரலை, கொஷின் மார்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை என்ன ஃபார்முலா கண்டுபிடிக்கணும், நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்
கேபிட்டல் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். ஸோ அசட்ஸோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, லைபிலிட்டிஸோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அசட்ஸோட வேல்யூலேருந்து லைபிலிட்டிஸ் வேல்யூ லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஆன்சர் எதாவது கேபிட்டலோட வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? இது மாதிரி 4 ஃபார்முலா கொடுத்துருக்கேன். 4 ஃபார்முலாவும் உடைய அக்கௌண்ட்ஸ் நோட்டில் ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸ் நோட் வாங்கி சரிங்களா, அதில் 3rd யூனிட் போட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவை முதல்ல எழுதிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் 1 வந்து என்ன பண்ணுறேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரீங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கன்னா அசட்ஸ். சப்போஸ் அசட்ஸோட வேல்யூ தரல, கொஸ்டின்ஸ் மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள். அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். ஸோ கேபிட்டலோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, லைபிலிட்டிஸோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், அசட்ஸோட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸோட வேல்யூ வந்து கொஷின்ஸ் மார்க் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ லைபிலிட்டிஸோட வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பாருங்கள், லைபிலிட்டிஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் கேபிட்டல். அசட்ஸோட வேல்யூலேருந்து நம்ம கேபிட்டல் லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், லைபிலிட்டிஸோட வேல்யூ கிடைக்கும். சம்டைம்ஸ் கிரெடிட்டார்ஸோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ கிரெடிட்டார்ஸோட வேல்யூ வந்து இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன, நான் சொல்கிறது கவனி, கிரெடிட்டார்ஸும் லைபிலிட்டிஸும் ஒன்று தான். ஸோ அதுவும் பொறுப்புகள். இங்கே வந்து கிரெடிட்டார்ஸ்ன்றதே கடன், இந்த நம்ம கடன் கொடுத்தவங்கன்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு யார் கடன் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம கடன் நம்ம திருப்பி தரணும் இல்லைங்களா? ஸோ அதுனது நமக்கு லைபிலிட்டிஸ் தான். ஸோ ரெண்டு ஈக்குவல் தான். உனக்கு புரியணுன்றதுக்காக நம்ம கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டுக்கும் சேம் ஒரே ஃபார்முலா தான், அசட்ஸ் மைனஸ் கேபிட்டல். சரிங்களா? அப்போனா அது அசட்ஸோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதில் கேபிட்டலோட வேல்யூ லெஸ் பண்ண அப்படின்னா உனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், லைபிலிட்டிஸ் ஆர் கிரெடிட்டார்ஸோட வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பார்க்கணும் இல்லஸ்ட்ரேஷன் 1 நம்ம சம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி நான் இப்போ வந்து சம் ஒவ்வொன்றா என்ன பண்ணியிருக்கேன் இங்கே எழுதியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 1 பாருங்கள், கம்ப்ளீட் தி மிஸ்ஸிங் ஐட்டம். ஸோ எந்தெந்த ஐட்டம்ஸ் மிஸ் ஆகிருக்கு அதுக்கு எப்படி நம்ம வந்து ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ கொடுத்துருந்தாங்களா, என்ன கரெக்ட் கொடுத்துருந்தாங்க, அசட்ஸ் ஈக்குவல் டு 30,000, லைபிலிட்டிஸ் 20,000, கேபிட்டல் வேல்யூ என்னது கொஸ்டின் மார்க். ஸோ நம்ம நார்மலாக நம்மளுடைய ஃபார்முலா என்ன, கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் ஈக்குவல் டு அசட்ஸ். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய நார்மல் ஃபார்முலா. சரிங்களா? கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு அசட்ஸ். இப்போ என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க, நமக்கு எந்த வேல்யூ இல்லைன்னு சொல்கிறாங்க, கேபிட்டல் வேல்யூ இல்லை. அப்போ நாம் மேலே அந்த ஃபார்முலா பார்த்தது பிரகாரம், ஸோ கேபிட்டலோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கணும், கேபிட்டலோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும், அசட்ஸ் மைனஸ் கேபிட்டல். கேபிட்டல் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். பாருங்க அதே மாதிரி எழுதிருந்தாங்க நம்மளுடைய, இது வந்து நம்மளோட ஃபார்முலா. அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள், கேபிட்டல் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். ஸோ 4 ஃபார்முலா தான் இருக்குது, 4 ஃபார்முலாவை நீ மெமரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? எல்லாம் புரிஞ்சுக்கும். சரிங்களா? எப்படி கொண்டு வரது அப்படின்ட்டு. கேபிட்டல் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். ஸோ அசட்ஸோட வேல்யூ என்னக்குன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 30,000. ஸோ என்ன பண்ணிடுறோம், 30,000 என்ட்ரி பண்ணிவிட்டு அசட்ஸோட வேல்யூ, லைபிலிட்டிஸோட வேல்யூ எவ்வளோ, 20,000. ஸோ என்ன பண்ணுறீங்க, 20,000 வந்து போட்டுக்கிறேன். இப்போ 30,000 நம்மளோட அசட்ஸோட வேல்யூ எவ்வளோ, 30,000 மைனஸ் லைபிலிட்டிஸோட வேல்யூ 20,000. இப்போ 30,000ல் 20,000 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வருது, 10,000. ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய கேபிட்டலோட வேல்யூ. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருக்கண்ணே, அடுத்தது பி. கவனி, பி அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கவனிங்க, அசட்ஸ் ஈக்குவல் டு 60,000. அசட்ஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60,000, லைபிலிட்டிஸோட வேல்யூ 25,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கேபிட்டலோட வேல்யூ என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின்ஸ் மார்க். ஸோ அப்போ நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும், கேபிட்டலோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மலாக நம்மளுடைய ஃபார்முலா என்ன, கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் ஈக்குவல் டு அசட்ஸ். சரிங்களா? அப்போ கேபிட்டலோட ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ நம்ம கேபிட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கேபிட்டல் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். ஸோ அசட்ஸோட வேல்யூ எவ்வளோ, 60,000, லைபிலிட்டிஸோட வேல்யூ எவ்வளோக்குன்னு 25,000. சரிங்களா? இப்போ அசட்ஸோட வேல்யூ 60,000 மைனஸ் லைபிலிட்டிஸோட வேல்யூ 25,000. 60,000ல் 25,000 போச்சுன்னா மீதி எவ்வளோக்குன்னு 35,000. இதுதான் என்னது நம்மளுடைய கேபிட்டலோட வேல்யூ. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் 1லேயே என்ன பண்ணிருங்க, அடுத்தது இப்போ கேபிட்டலோட வேல்யூ கொஸ்டின்ஸ் மார்க் கொடுத்துருந்தாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பாருங்கள், கொஷின் சி பாருங்கள், அசட்ஸோட வேல்யூ இப்போ வந்து நம்மள என்ன பண்ணுவோம், கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அசட்ஸோட வேல்யூ இந்த கொஷினில் இல்லை. லைபிலிட்டிஸ் ஈக்குவல் டு 25,000. லைபிலிட்டியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25,000 கொடுத்துருக்காங்க.
கேபிட்டலோட வேல்யூ 30,000 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம நார்மல் ஃபார்முலா என்ன கண்ணு? கேபிட்டல் ப்ளஸ் liabilities ஈக்குவல் டு அசட்ஸ். எல்லா கொஷின்ஸ்லையும் இந்த ஃபார்முலா கண்டிப்பாக நீ எழுதணும். சரிங்களா? பாருங்க, இப்போ அசட்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபார்முலாவில் கொடுத்த மாதிரி, ஸோ அந்த ஃபார்முலா என்ன கண்ணு பார்த்தோம் நம்ம? அசட்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் liabilities இல்லைங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம சம்மை கால்குலேட் பண்ண போகிறோம். சரி கண்ணு, இப்போ பாருங்க, அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் liabilities. சரிங்களா? அசட்ஸோட வேல்யூ எவ்வளோக்குன்னு நமக்கு கொடுக்கல. ஸோ அசட்ஸுக்கு ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ liabilitiesோட வேல்யூ எவ்வளோக்குன்னு கொடுத்துருக்காங்க? 25,000. ஸோ என்ன பண்ணுறோம்? நம்ம ஃபார்முலா பிரகாரம் போடலாமா? பாருங்கள், கேபிட்டலோட வேல்யூ எவ்வளோ? 30,000. liabilitiesோட வேல்யூ என்னது? 25,000. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோக்குன்னு வருது? 55,000 வருது. ஸோ இதுதான் என்னது? அசட்ஸோட வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டி. அதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க? அசட்ஸோட வேல்யூ கொடுக்கல. சரி பாருங்கன்னு, அசட்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ கொடுக்கல, கொஸ்டின்ஸ் மார்க் போட்டிருக்காங்க. liabilities ஈக்குவல் டு 10,000. liabilitiesோட வேல்யூ எவ்வளோக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 10,000. கேபிட்டலோட வேல்யூ 80,000 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம நார்மல் ஃபார்முலா என்னக்குன்னு? கேபிட்டல் ப்ளஸ் liability ஈக்குவல் டு அசட்ஸ். ஸோ நம்மளோட அசட்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்படியே கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் liabilities அப்படியே மாற்றிக்கணும். சரிங்களா? இப்போ கேபிட்டலோட வேல்யூ எவ்வளோ? 80,000. liabilitiesோட வேல்யூ எவ்வளோக்குன்னு? 10,000. ஸோ என்ன பண்ணுற? 80,000 ப்ளஸ் 10,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோக்குன்னு வருது? 90,000. ஸோ நம்மளோட அசட்ஸோட வேல்யூ கொடுக்கலன்னா மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க? நார்மலாக நம்ம ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஒரிஜினல் என்ன பண்ணணும் நம்ம? கேபிட்டல் ப்ளஸ் liability ஈக்குவல் டு அசட்ஸ். ஸோ இதுதான் அது அசட்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கேபிட்டல் ப்ளஸ் liabilities ரெண்டு ஐட்டம்ஸும் ஆட் பண்ணால் போதும். ஸோ இந்த ஃபார்முலா, ஸோ உங்களுக்கு புரியுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறது? 4 ஃபார்முலாவை நான் எழுதி ஸோ உங்களுக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ரொம்ப ஈஸியான சம் தான் கண்ணு. சரி அடுத்தது பாருங்க கண்ணு, அடுத்தது கண்ணு கவனி, liabilitiesோட வேல்யூ கொடுக்கல அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி ரீகால் பண்ணிக்கோ. liabilities ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் கேபிட்டல். இதுதான் என்னது? நம்மளுடைய liabilitiesக்கு உண்டான ஃபார்முலா, அசட்ஸ் மைனஸ் கேபிட்டல். சரிங்களா? இப்போ அந்த கொஷின்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்க்கணும், அசட்ஸோட வேல்யூ 25,000 கொடுத்துருக்காங்க. liabilitiesோட வேல்யூ வந்து கொடுக்கல. சரிங்களா? liabilitiesோட வேல்யூ கொடுக்கல. ஸோ அப்போ எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்? நம்ம liabilitiesோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கேபிட்டலோட வேல்யூ 50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக நம்மளோட ஃபார்முலா என்னக்கன்னு? கேபிட்டல் ப்ளஸ் liabilities ஈக்குவல் டு அசட்ஸ். ஸோ அதை என்ன பண்ணுறோம்? நம்ம liabilitiesோட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கு கொஷின் மார்க். ஸோ அப்படியே ஃபார்முலாவை மாத்திர liabilities ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் கேபிட்டல். ஸோ அசட்ஸோட வேல்யூ எவ்வளோ கண்ணு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல? 25,000. ஸோ எழுதி என்ட்ரி பண்ணிட்டீங்களா? கேபிட்டலோட வேல்யூ 50,000. ஸோ இப்போ அசட்ஸோட வேல்யூ 25,000ல இருந்து லெஸ் கேபிட்டலோட வேல்யூ 50,000 நீ லெஸ் பண்ண அப்படின்னா உனக்கு என்ன வேல்யூ கணக்கு வரும்? 10,000 வரும். ஸோ இதுதான் அது நம்மளுடைய liabilitiesோட வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அடுத்தது பாருங்க, எஃப் அசட்ஸ் ஈக்குவல் டு 40,000, liabilities ஈக்குவல் டு பாருங்க எந்த வேல்யூ கொடுக்கலாம். அப்போ நம்ம எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்? liabilitiesோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் ஈக்குவல் டு 30,000. ஸோ அசட்ஸோட வேல்யூ 40,000, கேபிட்டலோட வேல்யூ 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னது? கேபிட்டல் ப்ளஸ் liabilities ஈக்குவல் டு அசட்ஸ். ஸோ நம்மளுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை? நமக்கு liabilitiesோட ஃபார்முலா தேவை. ஸோ liabilities ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் கேபிட்டல். அசட்ஸோட வேல்யூ எவ்வளோக்குன்னு? நமக்கு 40,000, கேபிட்டலோட வேல்யூ 30,000. ஸோ என்ன பண்ண? 30,000 எழுதிடுறேன். இப்போ அசட்ஸோட வேல்யூ 40,000லேருந்து லெஸ் கேபிட்டலோட வேல்யூ 30,000 லெஸ் பண்ண அப்படின்னா உனக்கு என்ன கண்ண வேல்யூ வருது? 10,000. ஸோ இது என்னது? நமக்கு liabilities. சரிங்களா? இப்போ புரியுதா கண்ணு? எப்படி இல்லஸ்ட்ரேஷன் 1 வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி நம்மளுடைய ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ நார்மலாக எல்லா இடத்துலையும் என்ன பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் ப்ளஸ் liabilities ஈக்குவல் டு அசட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஆகணும். சரிங்களா கண்ணு? ஸோ இது ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்தது பாருங்கள், வேற சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? இல்லஸ்ட்ரேஷன் 1 எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இல்லஸ்ட்ரேஷன் 1க்கு 4 ஃபார்முலா வந்து நம்ம
காட்டணும் இல்லைங்களா. அந்த ஃபார்முலா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இந்த வேல்யூலாம் எப்படி கண்டுபிடிக்குது, ஐ மீன் அசட்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்குது, லைபிலிட்டிஸ் கேபிட்டல் கிரெடிட்டர்ஸோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் மாடல். ஸோ இதுவும் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் தான். மிஸ் மேலேயும் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த கொஷின்லையும் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் அக்கௌண்டிங் ஈக்குவேஷனை எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, ஸோ அதை பார்த்தாவே ஈஸியாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கொஷின்ஸை பார்த்தா அப்படின்னா அசட்ஸோட வேல்யூ, லைபிலிட்டிஸோட வேல்யூ, கேபிட்டலோட இந்த அசட்ஸ், லைபிலிட்டிஸ், கேபிட்டல் இல்லை ஏதாவது ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை நீ கண்டுபிடிக்கிற அப்படின்னா அதில் நான் சொன்ன மாதிரி அந்த 4 ஃபார்முலா எது வருமோ அதை யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாடல்ன்றது நீ வந்து ஃபார்முலாலாம் இல்லை, இது நீ நல்லா என்ன பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் 2. So, the accounting equation on the basis of the following transaction for Rani, who is dealing in automobiles. சரிங்களா. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க, ராணின்றவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆட்டோமொபைல் வச்சுருக்காங்க. சரிங்களா. அவங்களுடைய கம்பெனியோட அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி பேசிக்காக எப்படி போடுறது, என்னென்ன டிரான்சாக்ஷன் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிரான்சாக்ஷனில் ஒன்றும் உனக்குள்ளே கேஷ் வருதா, இல்லை ஒன்றை விட்டு கேஷ் வெளியே போகுதா அப்படின்னு சொல்லி பாரு. அடுத்தது உனக்குள்ளே கூட்ஸ் வருதா, இல்லை ஒன்றை விட்டு கூட்ஸ் வெளியே போகுதா அப்படின்ற டிரான்சாக்ஷனை பார்க்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஷின், ஸ்டார்ட் பிஸ்னஸ் வித் கேஷ். சரிங்களா. ஸ்டார்ட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னு என்னக்கண்ணு, ஒரு தொழிலை ஆரம்பிக்கிற, அதை எப்படி ஆரம்பிக்கிற, கேஷ், உன்னுடைய கேஷ் போட்டு என்ன பண்ணியிருக்க, ஒரு பிஸ்னஸை நீ ஸ்டார்ட் பண்ணுற. எவ்வளோ போட்டிருக்க அப்படின்னா 80,000, 80,000 ரூபா பணம் வந்து என்ன பண்ணுற, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீ வந்து கேஷாக போடுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது கூட்ஸ் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரமேஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கிரெடிட் ஃப்ரம் ரமேஷிடம் இருந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னா கடனுக்கு, கிரெடிட்னு அது கடனுக்கு சரக்கு வாங்குற அப்படின்னு அர்த்தம். கூட்ஸ் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரமேஷ்னாக்கண்ணே நீ வந்து ரமேஷ் கிட்ட இருந்து என்ன பண்ணுற, கடனுக்கு பொருளை வாங்குற. எவ்வளோக்கு வாங்குற, 10,000 வேல்யூவில் கூட்ஸை வாங்குற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். சரிங்களா. பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ்னா என்னது, நீ வந்து ஃபர்னிச்சரை வாங்குற, எப்படி வாங்குற, கேஷ் கொடுத்து வாங்குற. சரிங்களா. இப்போ நீ என்ன பண்ணுற, உனக்கு ஃபர்னிச்சர் தேவைப்படுது, அப்போ என்ன பண்ணுற, நீ கேஷ் கொடுத்து ஃபர்னிச்சர் வாங்குற. அப்போ ஃபர்னிச்சரோட வேல்யூ எவ்வளோ, 6,000. ஸோ 6,000 நீ கொடுத்து உன்னுடைய ஃபர்னிச்சரை வாங்கிக்கிற அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா. பெய்ட் கிரெடிட்டார்ஸ் பை கேஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெய்ட் கிரெடிட்டார்ஸ் பை கேஷ்னா என்னக்கண்ணே, யார் பெய்டு அப்படின்னா என்னது, செலுத்தியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கிரெடிட்டார்ஸ் அப்படின்றது யார் அப்படின்னா கடனீந்தோர். ஸோ நமக்கு கடன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அது கிரெடிட்டார்ஸ் பை கேஷ் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம், நீ யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்க, அவங்களுக்கு நீ கடன் வாங்கின அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுக்குற, 8,000 கொடுத்துருக்க. சரிங்களா. ஸோ பெய்டு கிரெடிட்டார்ஸ் கடனீந்தோருக்கு நீ செலுத்திருக்க எவ்வளோ, 8,000 கேஷாக கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னு என்னக்கண்ணே, நீ வந்து என்ன பண்ணுற, ஒரு கூட்ஸ், ஏதாவது ஒரு கூட்ஸ் வாங்கியிருக்க, ஏதாவது ஒரு பொருளை வாங்கியிருக்க, அந்த பொருளை எப்படி வாங்கியிருக்க, கேஷ் கொடுத்து வாங்கியிருக்க. எவ்வளோ, 2,000. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், பெய்டு ரெண்ட் பை கேஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரெண்ட் அப்படின்றது என்னது, வாடகை. ஸோ இந்த வாடகை எப்படி கொடுக்குற, கேஷாக கொடுக்குற. நீ இப்போ ஏதாவது ஒரு வீட்டில் நீ வாடகைக்கு இருக்கிற அப்படின்னா, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், மந்த் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரெண்ட்டை கொடுக்கணும். ஸோ இங்கே என்னது, வாடகை செலுத்தியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெய்டு ரெண்ட் அப்படின்னு அது வாடகை செலுத்தியது. எப்படி செலுத்துகிற, கேஷ் கொடுக்குற, கேஷாக எவ்வளோ, 500. சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிரான்சாக்ஷன் எது ரிலேட்டடாக இருக்கா, ஐ மீன் கூட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது வந்திருக்கா, ஃபர்னிச்சர் வேர்ட் நம்ம பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஸோ இங்கே இடத்துல அந்த கேஷ் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ நம்ம கேஷ் போடுறோம். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்றப்ப நம்ம முதல்ல ஒரு கேஷ் போடுறோம் அப்படின்னா அது வந்து என்னது, நமக்கு கேஷ். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அது ஓனருக்கு, நம்மளுடைய கம்பெனிக்கு போடுறோம் அப்படின்னா அது என்ன, நமக்கு கேபிட்டல். சரிங்களா. ஸோ கேஷும் சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ கேஷ் தான் என்ன சொல்லுவாங்க, நம்ம கேஷ் போடுறோலையோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்க்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா. இதை நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டலாக எடுத்து. நெக்ஸ்ட் பாருங்கள், கூட்ஸ் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரமேஷ். நம்ம என்ன பண்ணோம், கூட்ஸ் வாங்குறோம். சரிங்களா. ஸோ கூட்ஸ் அப்படின்னாக்க நமக்கு ஸ்டாக்குனாலும் சரக்கு தான், கூட்ஸ்னாலும் சரக்கு தான். சரிங்களா. அப்போ என்ன இடத்துல கூட்ஸ் ரிலேட்டடாக இருக்குது, கூட்ஸ். கிரெடிட் ஃப்ரம் ரமேஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ரமேஷ்கிட்ட இருந்து என்ன பண்ணுறோம், கடனுக்கு சரக்கு வாங்குறோம். ஸோ ரமேஷ்க்கு நம்ம திருப்பி தர வேண்டிய அந்த இடத்துல லைபிலிட்டி கிரியேட் ஆகுது. ஸோ லைபிலிட்டிஸ் நம்ம இருக்குது. சரிங்களா. அப்போ இந்த இடத்துல ரமேஷ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், கடனுக்கு வாங்குறதால நம்ம ரமேஷ்க்கு அந்த அமௌண்ட்டை திருப்பி தர வேண்டிய பொறுப்பு இருக்குது.
ஸோ அந்த இடத்துல என்னது லைபிலிட்டிஸ் மறைஞ்சிருக்கா. அடுத்து பாருங்கள் பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். ஸோ ஃபர்னிச்சர் வாங்குகிறோம் சரிங்களா, கேஷும் நம்மளோட வெளியே போகும், ஃபர்னிச்சர் உள்ளே வரும். ஸோ 2 டிரான்சாக்ஷன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சம் கீழே பார்க்கக்குள்ள சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள் பெய்டு கிரெடிட்டார்ஸ் பை கேஷ். இந்த இடத்துல கிரெடிட்டார்ஸ் வந்து என்னது மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கிரெடிட்டார்ஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ். கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம், அது நமக்கு ஸ்டாக்கு, கேஷ் இருக்குது சரிங்களா. பெய்ட் ரெண்ட் பை கேஷ், ரெண்ட் கேஷ் 2 டிரான்சாக்ஷன் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் நம்ம எப்படி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் வந்து போடணும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய புக் யாருது அப்படின்னு பாருங்கள். So the accounting equation on the basis of the following transaction for Rani who is dealing in automobiles. Automobiles வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ராணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய டிரான்சாக்ஷன் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுதான் அதை வச்சு தான் என்ன பண்ணுறோம், நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் போகிறோம். பாருங்கள் in the books of Rani, இந்த புக்ஸ் வந்து யாருது, ராணியோட இது சரிங்களா. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் வந்து போடுறோம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் டிரான்சாக்ஷன் அசட்ஸ். நம்ம என்ன ஃபார்முலா சொன்னோம், கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ பாருங்கள் 2 பார்ட்டாக பிரியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் இந்த சைடில் லைபிலிட்டிஸ் சரிங்களா. லைபிலிட்டிஸ் கீழே கேபிட்டல் கிரெடிட்டார்ஸ் ரெண்டுமே ஆடும் சரிங்களா. ஸோ கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். லைபிலிட்டிஸ்னால் அது பொறுப்புகள். ஸோ கிரெடிட்டார்ஸ்க்கு தர வேண்டிய அமௌண்ட் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கிரெடிட்டார்ஸ்க்கு நமக்கு அந்த அமௌண்ட் திருப்பி தரணுமா. ஸோ அந்த லைபிலிட்டி அந்த இடத்துல இருக்குது சரிங்களா. இப்போ அசட்ஸ் அப்படின்றது என்னென்னா கேஷ் நமக்கு ஒரு ஒன் ஆஃப் த அசட்ஸு, ஸ்டாக் அசட்ஸு, ஃபர்னிச்சர் அசட்ஸ். இப்படிலாம் எப்படி வந்தது, கேஷ் எப்படி மிஸ் வந்துச்சு, ஸ்டாக் எதுக்கு நம்ம போடணும், ஃபர்னிச்சர் எப்படி போகணும் அப்படின்னா நம்ம கொஷினில் எது ரிலேட்டடான சம்மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நான் புரியுதா நான் என்னென்ன சொன்னேன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கேபிட்டல் இன்வால்வ் ஆகிருக்கு ஜென்ரலாக, இந்த இடத்துல கூட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஃபர்னிச்சர் வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்துமே கேஷ் வந்து பொதுவான ஒன்று. அப்போ கேஷ் ஓப்பன் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபர்னிச்சர் வந்து வந்திருக்கு. ஸோ ஃபர்னிச்சர் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். கூட்ஸ்ன்றது நம்மளுடைய ஸ்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாக் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த இதில் பெய்ட் கிரெடிட்டார்ஸ் பை கேஷ்னா கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம தரமா. ஸோ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ், இந்த கூட்ஸ்ன்றது ஸ்டாக் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம். கேஷும் என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்தது பெய்ட் ரெண்ட் பை கேஷ் சரிங்களா. அது ரெண்ட் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், கேஷ் ஒன்றும் ஓப்பன் பண்ணணும், ஆல்ரெடி கேஷ் இருக்கும் சரிங்களா. ரெண்ட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரெடிட்டார்ஸ் லைபிலிட்டிஸில் கூட போடலாம் சரிங்களா. அதாவது ரெண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டலில் தான் நம்ம காட்டுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், தனியாக நம்ம வந்து ரெண்ட்டுன்னு சொல்லி ஓப்பன் பண்ண தேவையில்ல. ஸோ கேபிட்டலோட வேல்யூ என்ன பண்ண நம்ம காட்டிடலாம். கிரெடிட்டார்ஸ்க்கு லைபிலிட்டிஸ் கூட நம்ம காட்டலாம். ஸோ இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஹெட்டிங் எழுதியாச்சா, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள், ஸ்டார்ட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ என்ன பண்ணுறோம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 80,000 பணம் போட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா. அதில் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கன்னு ஸ்டார்ட் பிஸ்னஸ் வித் கேஷ். இப்போ நீ என்ன பண்ணுற, நல்லா தெளிவாக கவனி. ஒரு பிஸ்னஸில் நீ ஸ்டார்ட் பண்ணுற சரிங்களா. அந்த ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னா ஒன்றை விட்டு என்ன பண்ணும், அமௌண்ட் போடும். இப்போ என்கிட்ட பாருங்கள், என்கிட்ட ஒரு 80,000 பணம் இருக்குது. நான் என்ன பண்ணலான் இருக்குன்னா ஒரு ஐடியா, என்ன ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அந்த 80,000 ஒரு பிஸ்னஸில் போட்டால் தான் அந்த தொழில் என்னால் பண்ண முடியும். அப்போ என்கிட்ட இருந்த 80,000 பணத்தை நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பிஸ்னஸ்க்கு சரிங்களா, என்னுடைய பிஸ்னஸ் போகிறோம் அப்படின்னா அது என்னது நமக்கு கேபிட்டல். ஸோ கேபிட்டலுக்குன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ என்ன பண்ணுறேன், 80,000 வந்து அந்த கம்பெனிக்குள்ளே போடுறேன் சரிங்களா. பட் என்னை விட்டு என்ன பண்ணுது, கேஷ் வெளியே போகுது. மீன்ஸ் இங்கே ஏன் ப்ளஸ் வருது, இங்கே மைனஸ் தானே வரணும். ஏன் அப்படின்னா நம்மளை விட்டு கேஷ் வெளியே போகுது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கும் ஒன் ஆஃப் த அசட்ஸ் சரிங்களா. ஏன்னா அது நம்ம பிஸ்னஸ், நம்மளோட அமௌண்ட்டு தான் என்ன பண்ணுறோம், நம்ம வேற ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி போடுறோம். ஸோ அதனால் 2 இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ கேபிட்டல்ன்றது நம்ம போட்ட முதலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கேபிட்டல். நான் 80,000 போடுறேன் இல்லையா, போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான் அது கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னா 80,000 என்கிட்ட இருக்குது, கேபிட்டலாக போகிறோம். அப்போ என்னுடைய அசட்ஸில் என்னது ப்ளஸ் 80,000 ஆகும், கேபிட்டல் வந்து ப்ளஸ் 80,000 ஆகும் கொண்டு வரும் சரிங்களா. அடுத்தது பாருங்கள், அடுத்த டிரான்சாக்ஷன் இப்போ புரியுதாக்கண்ணே. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கேஷ்னு ஒரு காலம் ஓப்பன் பண்ணணும், கேபிட்டல்னு ஒரு காலம் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், இந்த டிரான்சாக்ஷனுக்கு 2 ஆஸ்பெக்ட்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, கேஷ் வந்து எனக்கு அந்த ஒன் ஆஃப் த அசட்ஸ், கேஷும் இன்க்ளூட் ஆகிருக்கு, என்னை விட்டு கேஷ் வெளியே போகுது. கேபிட்டல்ன்றது என்னுடைய பிஸ்னஸ், ரெண்டுமே என்னது என்னுடைய பிஸ்னஸ் தான் சரிங்களா. அடுத்து பாருங்கள், செகண்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கன்னு
goods bought on credit from ரமேஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரமேஷிடம் இருந்து என்ன பண்ணுறோம், கடனுக்கு சரக்கு வாங்கியது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரிங்களா? ஸோ நம்ம கடனுக்கு என்ன பண்ணியிருக்கோம், பொருளை வாங்கியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல கூட்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. தென் என்னது, ரமேஷ்க்கு நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட்டாஸ் அவங்க இல்லையா, அவங்களுக்கு அமௌண்ட் தரணும். ஸோ இந்த கவனி, இப்போ இந்த டிரான்சாக்ஷன் எப்படி பாருங்கள், கிரெடிட் பர்ச்சேஸ் நடந்திருக்கு. ஸோ நீ என்ன பண்ணலாம், அந்த கொஷினில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணலாம், கூட்ஸ் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரமேஷ் அப்படின்னு சொல்லி கூட என்ன பண்ணலாம், அந்த இடத்துல நீ எழுதிக்கலாம். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் உனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் இல்லைனா விட்டுறலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், ரமேஷ் கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்கோமா, என்ன வாங்கியிருக்கோம், கூட்ஸ் கடன் வாங்கியிருக்கோம். கூட்ஸ் என்ன சொல்லுவோம், நம்ம ஸ்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல என்னது, ஸ்டாக் நமக்கு 10,000 என்ன பண்ணுறது, அந்த டிரான்சாக்ஷன் நேராக ஸ்டாக்குக்கு நேராக ஒரு காலம் ஓப்பன் பண்ணிக்கோ. ஸோ இப்போ கொஷின் புரிக்கல, இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம ஸ்டாக் ஓப்பன் பண்ணோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோக்கு நடந்திருக்கு, 10,000. சரிங்களா? இந்த இடத்துல 10,000 மதிப்புள்ள சரக்கை நான் யார்கிட்டருந்து வாங்கியிருக்கேன், ரமேஷ் கிட்ட இருந்து கடனுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ நான் கடனுக்கு வாங்குறனோ கேஷ் கொடுத்து வாங்குறனோ, பட் எனக்குள்ள கூட்ஸ் உள்ளே வருதா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், கூட்ஸ் எவ்வளோ வருது, 10,000 மதிப்புள்ள கூட்ஸ் உள்ளே வருது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், ப்ளஸ், ஏன்னா எனக்குள்ளே வருது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கிரெடிட்டாஸ். ஸோ ரமேஷ்ன்றது யார், ரமேஷ் கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம் இல்லைக்கண்ணே. அப்போ நமக்கு ரமேஷ்ன்றது யார், நமக்கு கிரெடிட்டாஸா. ஸோ அப்போ கிரெடிட்டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அமௌண்ட் 10,000 ஃபுல் அமௌண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு தர வேண்டிய லைபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கா. ஸோ அப்போ லைபிலிட்டிஸ் கீழே தான் என்ன வரும், நமக்கு கிரெடிட்டாஸ் வரும். சரிங்களா? அப்போ கிரெடிட்டாஸ்ன்றது யார், இடத்துல கடன் நீந்தோர், நமக்கு யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்கள பொதுவாக நம்ம நேம் மென்ஷன் பண்ணாமல் கிரெடிட்டார்ஸ், கடன் இந்த ஒரு ஓவரால் நமக்கு எத்தனை பேர் கடன் கொடுத்தாலும் சரி கிரெடிட்டார் சொல்லி எழுதி அதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம ரமேஷ் கிட்டேருந்து என்ன பண்ணுறோம், 10,000 மதிப்புள்ள கூட்ஸை வாங்குகிறோம். சரிங்களா? அதே மாதிரி 10,000 வேல்யூ, அதாவது 10,000 நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு அப்படியே நம்ம திருப்பி தரணும். அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், ப்ளஸ் 10,000 யாருக்கு தரணும், ரமேஷ்க்கு நம்ம தரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கிரெடிட் பர்ச்சேஸ் நடந்திருக்கு, கடனுக்கு பொருள் வாங்கியிருக்கேன், கடனுக்கு பொருள் வாங்கினதால பொருள் உள்ளே வந்துருச்சு. என்னது, நான் 10,000 அவங்களுக்கு கிரெடிட்டாஸ்க்கு தரணும். ஸோ கிரெடிட்டாஸ் யார், இந்த இடத்துல ரமேஷ். சரிங்களா? அடுத்தது பாருக்கன்னு, தேர்டு, பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஃபர்னிச்சர் நமக்கு உள்ளே வரணும், அப்போ என்ன நம்பருக்கு அது காலம் ஓப்பன் பண்ணணும் இல்லையா. ஸோ பாருங்கள், பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் 6,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் எப்படி காட்டுறதுன்னு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோம், தேர்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள், கேஷ் பர்ச்சேஸ் ஃபார் ஃபர்னிச்சர். ஸோ இந்த இடத்துல என்னென்ன பண்ணுறேன், நான் இன்னொரு காலம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த கொஷின் என்னக்கன்னு சொல்ல வராங்க, நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன், எப்படி, கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். நான் யார்கிட்டையும் நான் கடன்லாம் வாங்கலை, என்னுடைய ஒரிஜினல் அமௌண்ட் அந்த ஃபர்னிச்சரோட வேல்யூ எவ்வளோ, 6,000 வருது. அந்த 6,000 கேஷ் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டிரான்சாக்ஷனில் நல்லா கவனி, நீ வந்து ஒரு ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணுற அப்படின்னா ஃபர்னிச்சர் உனக்கு உள்ளே வருமா, எவ்வளோ, 6,000 மதிப்புள்ள ஒரு ஃபர்னிச்சர் உனக்கு ஃபுல்லாக என்ன பண்ணணும், 6,000 உள்ளே வரும். சரிங்களா? கூட்ஸ் தான் உனக்கு உள்ளே வரும், ஐ மீன்ஸ் ஃபர்னிச்சர். ஏன்னா அவன் கூட்ஸோட நேம் மென்ஷன் பண்ணியிருந்தான் அப்படின்னா நீ ஃபர்னிச்சர்னு சொல்லி ஒரு காலம் ஓப்பன் பண்ணிக்கோ. சரி, இப்போ 6,000 உள்ளே வந்துச்சு. இந்த ஃபர்னிச்சரை வாங்குறதுக்கு என்னை விட்டு கேஷ் வெளியே போயிருக்குமா, அப்போ என்னை விட்டு காசு வெளியே போகுதுன்னா இப்போ என் கையில் எவ்வளோ இருந்தது, 6,000 இருந்தது. அந்த 6,000 மொத்தமும் என்ன பண்ணிட்டேன், நான் ஃபர்னிச்சர் வாங்கிட்டேன். ஸோ எனக்கு ஃபர்னிச்சர் உள்ளே வருது அப்படின்னா என்னை விட்டு ஃபுல் கேஷ் 6,000 எனக்கு வெளியே போகுமா. அப்போ என்ன ஒரு நேரத்தில் -6,000. இப்போ என்கிட்ட என்னது, கேஷ் 6,000 இருந்தது, 6,000 நான் கொடுத்துட்டேன். எனக்கு அதுக்கு பதிலாக என்னுடைய 6,000 மதிப்புள்ள ஃபர்னிச்சர் வந்து எனக்கு உள்ளே வந்திருக்கு. புரியுதா? இந்த இடத்துல 2 ஆஸ்பெக்ட்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்குன்றது இந்த வேரியேஷன் உனக்கு புரியுதா கண்ணு? சரி கண்ணு. அடுத்தது பாருங்கள், அடுத்தது கொஸ்டின் என்ன கண்ணு கேட்டிருக்காங்க, பெய்டு கிரெடிட்டாஸ் பை கேஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நீ என்ன பண்ண, கிரெடிட்டாஸ்க்கு 8,000 என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நீ என்ன பண்ணியிருக்கலாம், சொன்ன மாதிரி யார்கிட்ட ரமேஷ்கிட்ட எப்படி நீ கடன் வாங்கியிருக்கியோ அந்த மாதிரி யார்ட்டையாவது என்ன பண்ணியிருக்கான், நீ வந்து ஏதாவது கேஷ் வந்து அமௌண்ட் வந்து கடன் வாங்கியிருக்கலாம் இல்லைங்களா. அந்த கேஷ் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, 8,000. ஸோ இந்த இடத்துல கிரெடிட்டாஸ் அப்படின்றது இன்வால்வ் ஆகிருக்கு, கேஷ் அப்படின்றது இன்வால்வ் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், 2 காலம் நீ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா அதுலேயே நீ என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த டிரான்சாக்ஷனு பெய்டு கிரெடிட்டாஸ் பை கேஷ். சரிங்களா? கடனிந்தோருக்கு அளித்த ரொக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 8,000 நீ வந்து என்ன பண்ணணும், பே பண்ணணும். சரிங்களா கண்ணு? இப்போ பாருங்கள், 8,000 பாருக்கண்ணே, 8,000 உன்னை விட்டு கேஷ் வெளியே போகுது. ஏன் வெளியே போகுது அப்படின்னா
நீ வந்து என்ன பண்ணியிருக்க கிரெடிட்டார்ஸ்க்கு நீ அதாவது நம்ம யாருக்கு கடன் கொடுத்தாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன், யாருக்காவது 8000 கடன் வாங்கியிருக்கேன், அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல என்னது என்னை விட்டு கேஷ் வெளியே போகுதா? ஏன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை தான் நான் கேஷாக தான் நான் கொடுக்குறேன், அப்போ என்னது கேஷ் என்னை விட்டு வெளியே போகுது. கிரெடிட்டார்ஸோட வேல்யூ, கிரெடிட்டார்ஸ்க்கு நான் எவ்வளோ தர வேண்டியது இருக்குது, 8000 தர வேண்டியது இருக்குது, எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஜீரோ வேல்யூ தான் அந்த இடத்துல இருக்கும், ஏன்னா நான் 8000 ரூபாய்க்கு கொடுத்துட்டேன், நான் இனிமேல் அவங்கக்கிட்ட மறுபடியும் கடன் வாங்கினா தான். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா -8000 கேஷும் என்னை விட்டு வெளியே போகுது, கிரெடிட்டார்ஸ்கிட்ட அந்த லைபிலிட்டிஸ் என்னை விட்டு குறையுது. சரிங்களா, அதனால தான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 8000 வந்து ரெண்டுமே மைனஸில் காட்டுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை விட்டு கேஷ் வெளியே போகுது, கிரெடிட்டார்ஸ்க்கு நான் தர வேண்டிய 8000 நான் கொடுத்துட்டேன். சரிங்களா, இன்னும் கொடுக்க வேண்டியது எதுவும் இல்லை. அடுத்தது பார்க்கண்ணே, பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னு என்னது, நீ குட்ஸை வாங்குற, எப்படி வாங்குற, கேஷ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்க, வாங்கியிருக்கிற, எவ்வளோ 2000. இப்போ நீ பொருளை வாங்குறதால குட்ஸ்ன்றது இடத்துல என்னது ஸ்டாக். ஸோ ஆல்ரெடி ஸ்டாக்குன்னு சொல்லி ஒரு காலம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 5th பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ் எவ்வளோக்குன்னு வருது நமக்கு 2000. சரிங்களா, இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா அந்த கூட்ஸுக்கு ஸ்டாக்குக்கு நேராக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேராக +2000 போடுறோம். இங்கே ஏன் +2000 வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், 2000 ரூபா என்ன பண்ணுறோம் கூட்ஸை வாங்குறோம், கூட்ஸ் உள்ளே வருது அப்படின்னா நம்மள்ட்ட என்ன பண்ணுறது, கேஷ் வெளியே போகுமா, அப்போ கேஷ் வந்து எவ்வளோக்குன்னு -2000. ஏன் அப்படின்னா 2000 ரூபா மதிப்புள்ள கூட்ஸை நான் வாங்குறேன் அப்படின்னா என்னை விட்டு 2000 வெளியே போயிடும், அதனால் -200 கேஷில் காட்டுறோம். கூட்ஸ் வந்து உள்ளே வருது, கூட்ஸ் அப்படின்னு நமக்கு என்னது ஸ்டாக் நமக்கு உள்ளே வருது அப்படின்னா என்னது 2000 ரூபா மதிப்புள்ள ஸ்டாக் அப்படியே நமக்கு உள்ளே வருது, அப்போ என்னது +2000. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், பெய்ட் ரெண்ட் பை கேஷ். பெய்ட் ரெண்ட் பை கேஷ் அப்படின்னா வாடகை கேஷாக நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். சரிங்களா, எவ்வளோக்கான வாடகை கொடுக்குறோம் நம்ம கேஷாக 500 கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன, நம்ம இப்போ ராணி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆட்டோமொபைல்ஸ் கூட அந்த ஒரு கடை வச்சுருக்காங்களே அந்த கடை கூட அவங்க என்ன பண்ணலாம், ரெண்ட் பே பண்ணியிருக்கலாம். ஸோ ரெண்ட்டுன்றது என்ன அப்படின்னா நம்ம கம்பெனிக்காக பற்றி தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த கொஷின்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். என்னது, ராணியோட ஆட்டோமொபைல்ஸை பற்றி, அங்கே ஆட்டோமொபைல் என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ பெய்ட் ரெண்ட் பை கேஷ் அப்படின்னா என்ன பண்ணியிருக்க, உன்னுடைய கடைக்கு நீ என்ன பண்ணிருக்க, ரெண்ட் கொடுத்துருக்க, எவ்வளோ கொடுத்துருக்க 500 கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ண, உன்னை கேபிட்டல் லெஸ் பண்ணுற மாதிரி வரும். கவனி, பெய்ட் ரெண்ட் பை கேஷ் பாருங்கள், கேஷ் உன்னை விட்டு 500 வெளியே போகுது, அப்போ உன்னுடைய கேபிட்டல்லேருந்து என்ன பண்ணுறது 500 நீ லெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ரெண்ட்டுன்றது உன்னுடைய கடைக்கு உண்டானது தான். நீ 80,000 இன்வெஸ்ட் பண்ணுற அப்படின்னா அதில் என்ன பண்ண, ரெண்ட் இன்க்ளூட் ஆகிருக்கும். சரிங்களா, ஸோ கேபிட்டலோட வேல்யூ நீ என்ன பண்ண, லெஸ் பண்ணணும். செகண்ட் ஒன்று என்னது, உன்னை விட்டு கேஷ் வெளியே போகுது அந்த 500 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா கண்ணே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லஸ்ட்ரேஷன் 2 பார்த்தீங்கன்னாக்கண்ணே இதில் என்னென்ன டிரான்சாக்ஷன் வருது, ஸோ எப்படி வந்து நம்ம எப்படி கேஷு, ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர், எப்படி அசட்ஸ் அசட்ஸு கீழே கேஷு, ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர், டெப்டார்ஸ் இதெல்லாம் வரும். லைபிலிட்டிஸ் கீழே என்ன பண்ணுறோம், கேபிட்டல், கிரெடிட்டார்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வரும். நெக்ஸ்ட் சம் பார்க்கக்குள்ளே உனக்கு இன்னும் ஈஸியாக உனக்கு புரியும். சரிங்களா, ஸோ இப்போ பார்க்கண்ணே, இப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லஸ்ட்ரேஷன் 2ல். அந்த இல்லஸ்ட்ரேஷன் 2ல் 6 பாயிண்ட்ஸும் எப்படி 2 ஆஸ்பெக்ட்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா, இப்போ மெயினாக பாருங்கன்னு ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்ணக்குள்ளே நம்ம சின்ன ஈக்குவேஷன்ஸ் போடணும். பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ அது எப்படி வருது, எப்படி நம்ம வந்து அந்த ஃபார்முலா பிரகாரம், இந்த ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தாங்க, கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன இதில் என்ன அர்த்தம், கேபிட்டலோட வேல்யூ இருக்கும், லைபிலிட்டிஸோட வேல்யூ இருக்கும், அதை ரெண்டையும் ஆட் பண்ண அப்படின்னா அசட்ஸோட வேல்யூ அதே தான் வரும். ஐ மீன் இங்கே கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸோட வேல்யூ 100 rupees அப்படின்னா அசட்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், 100 தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன்னா எல்லா டிரான்சாக்ஷன் நான் போட்டேன், இதில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் வரக்குள்ளே நீ என்ன பண்ணும் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் போடணும். எப்படி பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னு சொல்லி போட்டோம். சரிங்களா, அது என்ன அர்த்தம், கேஷ் என்னை விட்டு என்ன பண்ணுது, கேஷ் என்னை விட்டு வெளியே போகுது, அது என்ன எங்கே போகுது அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு தான் போகுது, அதனால் +8000. ஸோ இதை என்ன பண்ணுறோம், +8000 அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் சொல்லி எழுதி அதுக்கு நேராக ஒரு காலம் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறோம், அதுக்கு நேராக இந்த அமௌண்ட்டு நீ எழுது. சரிங்களா, அதை அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரணும். அடுத்தது பாருங்கள்,
கிரெடிட் பர்ச்சேஸ்னால் நான் இப்போ கடனுக்கு ஸ்டாக் வாங்கியிருக்கேன். ஸோ நான் கடனுக்கு ஸ்டாக் வாங்குறது ஸ்டாக் உள்ள வருது. கிரெடிட்டார்ஸ்க்கு நீ ப்ளஸ் 10,000 அப்படியே நீ தர வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அப்படியே ஆட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன்ஸ் கவனி 8,000 அப்படியே இருக்கும், இந்த 10,000 அப்படியே போட்டுக்கோ. இப்போ ஃபர்னிச்சரில் எந்த வேல்யூ இல்லை, கேபிட்டல் ப்ளஸ் 8,000 அப்படியே போட்டுவோம். கிரெடிட்டார்ஸ் வந்து எவ்வளோ 10,000 சரிங்களா, அப்படியே போட்டுக்கோ. அடுத்த கொஷின்ஸ் என்ன, கேஷ் பர்ச்சேஸ் ஃபார் ஃபர்னிச்சர். நீ என்ன பண்ணுற, கேஷ்க்கு ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணுற. ஸோ நீ ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணுறதால உன்னை விட்டு என்ன பண்ணுறது, கேஷ் வெளியே போகுது. அப்போ என்னது லெஸ் 6,000 சரிங்களா. அப்போ ஃபர்னிச்சரோட வேல்யூ எவ்வளோ, ப்ளஸ் 6,000 உள்ள வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ என்ன பண்ணு, இதே மாதிரி ஈக்குவேஷன்ஸ் பாரு. அடுத்தது ஈக்குவேஷன் ஒவ்வொரு கொஷின் முடிக்குள்ளேயும், அதாவது ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் முடிக்குள்ளே நீ ஈக்குவேஷன் கண்டிப்பாக நீ போட்டு தான் ஆகணும் சரிங்களா. இப்போ நீ லெஸ் பண்ணுமா பாருங்கள். இப்போ இந்த மேலே இருக்கிற ஈக்குவேஷன்ஸில் எதுவும் பார்க்காது சரிங்களா. இப்போ 8,000லேருந்து பாருங்கள், எதுலேருந்து பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சு, இதை பார்க்கக்கூடாது. இப்போ செகண்ட் டிரான்சாக்ஷன் ஈக்குவேஷன் போட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கலாம். இந்த வேல்யூலேருந்து நீ எடுத்துடணும். ஃபஸ்ட்லேருந்து நீ என்ன பண்ணலாம், லிஸ்ட் பண்ணுறதோ ஆட் பண்ணுறது கூடாது சரிங்களா. இப்போ லாஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து என்ன பண்ணணும், நீ எடுத்துக்கணும். இப்போ இதுதான் நம்மளுடைய மெயின். இதெல்லாம் கவனிக்கக்கூடாது. இப்போ 80,000ல் 6,000 லெஸ் பண்ண அப்படின்னா எவ்வளோ கண்ணு வருது, 74,000. அப்படியே அந்த ப்ளஸ் 10,000 அப்படியே பாரோ பண்ணுற. அப்புறம் இங்கே அப்படியே 6,000 இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம புதுசாக என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்னிச்சர் வந்து நமக்கு உள்ளே வரதால அது அப்படியே என்ன பண்ணுறோம், 6,000 போட்டிருக்கோம். மேலே இருக்கிற 8,000 அப்படியே பாரோ பண்ணு. மேலே இருக்கிற 10,000 அப்படியே என்ன பண்ணுற, கீழே ப்ளஸ் 10,000 அப்படியே பாரோ பண்ணுறீங்க சரிங்களா. இப்போ நீ அடுத்தது பாருங்கள். அடுத்தது பார்க்கக்குள்ள இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் நீ சரிங்களா. இந்த டோட்டல் மட்டும் தான் என்ன பண்ண நீ எடுத்துக்கணும். மேலே இருக்கிறத நீ கவனிக்கக்கூடாது. ஸோ இதுதான் நம்மளோட மெயின். அடுத்தது ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஈக்குவேஷன் போடுற அப்படின்னா அடுத்த டிரான்சாக்ஷன் எழுதக்குள்ள போன டிரான்சாக்ஷன் ஈக்குவேஷன் எதில் முடியுதோ அதில் இருந்து தான் நீ எடுத்துக்கணும். அடுத்தது பாருங்கள், பெய்டு கிரெடிட்டார்ஸ் பை கேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ கிரெடிட்டார்கிட்ட என்ன பண்ணியிருக்க, கடன் வாங்கியிருக்க ஏதாவது. ஸோ அதுக்கு அந்த அமௌண்ட் 8,000 வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த 8,000 நீ என்ன பண்ண திருப்பி தர. அப்போ ஒன்றுட்டு கேஷ் ஒன்றுட்டு வெளியே போகுது. அதே மாதிரி கிரெடிட்டார்ஸோட லைபிலிட்டிஸ் ஒன்றுட்டு குறையுது. ஏன் அப்படின்னா 8,000 ஃபுல்லாக நீ கொடுத்துட்ட, அந்த இடத்துல எந்த வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரிங்களா. இப்போ எப்படி ஈக்குவேஷன்ஸ் போடுவோம் அப்படின்னா 74,000. ஸோ இந்த வேல்யூ தான் எடுத்துக்கணுமா, இதில் இருக்கிறது மேலே இருக்கிறதுலாம் எடுத்துக்கூடாது. ஸோ கீழே பாருங்கள் 74,000 - 8,000 அப்படின்னா எவ்வளோ கண்ணு, 66,000. 10,000 அப்படியே பாரோ பண்ணு, 6,000 அப்படியே பாரோ பண்ணுங்க, 80,000 அப்படியே பாரோ பண்ணு. 10,000 இங்கே பாரு வேல்யூ -8,000 இருக்குது. இப்போ 10,000 -8,000 போச்சுன்னா எவ்வளோ கண்ணு, ப்ளஸ் 2,000. அடுத்தது பாருங்கள், 5th கொஷின் பாருக்கண்ணே, பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி. பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கேன், கேஷ் கொடுத்து உன்னுடைய குட்ஸை வாங்கியிருக்கேன் சரிங்களா. அப்போ அந்த இதில் என்னது, உன்னை விட்டு கேஷ் வெளியே போகுது. எவ்வளோ வெளியே போகுது, 2,000 உன்னை விட்டு கேஷ் வெளியே போகுது சரிங்களா. ஆனால் கூட்ஸ்ன்றது என்னது, ஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருக்குமா. ஸோ ஸ்டாக் என்ன பண்ணுது, ப்ளஸ் 2,000 உன்னுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான் சரிங்களா. இப்போ நீ என்ன பண்ணும், லாஸ்ட்டாக எந்த ஈக்குவேஷன்ஸ் போட்டோம், 4th பாயிண்ட்டுக்கு போட்டோம். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கும் சரிங்களா. அந்த ஈக்குவேஷன்ஸை மேலே இருக்கிறதா நீ கவனிக்கூடாது, இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கும். அப்போ 66,000ல் -2,000 போச்சுன்னா எவ்வளோ கண்ணு, 64,000. 10,000ல் ப்ளஸ் 2,000 நீ ஆட் பண்ண அப்படின்னா எவ்வளோ கண்ணு வருது, 12,000 சரிங்களா. அப்போ 6,000 அப்படியே பாரோ பண்ணும், 80,000 அப்படியே பாரோ பண்ணு, 2,000 அப்படியே பாரோ பண்ணும். இப்போ 5 கொஷின்ஸ் முடியுதா. அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள், பெய்டு ரெண்ட் பை கேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. பெய்டு ரெண்ட் பை கேஷ் அப்படின்னா அது உன்னோட ஆட்டோமொபைல்ஸ் நீ வந்து இந்த ஷாப் வச்சுருக்க, அந்த ஷாப்புக்கு நீ என்ன பண்ணுற, ரெண்ட் பே பண்ணுற. ஸோ ரெண்ட் பே பண்ணுற அப்படின்னா உன்னுடைய வரக்கூடிய லாபத்தில் இருந்தால் என்ன பண்ணுவோம், நீ வந்து அந்த கடையில் ரன் பண்ணுற அப்படின்னா உன்னுடைய கேபிட்டலில் இருந்து தான் என்ன பண்ணும், எடுத்து அந்த 500 பே பண்ணும். ஸோ அப்படி பே பண்ணுறப்ப உன்னை விட்டு கேஷும் வெளியே போகும், உன்னுடைய கேபிட்டலே அது -500 லெஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா உன்னுடைய ஆட்டோமொபைல் நம்மளுடைய பிஸ்னஸ்க்காக தான் என்ன பண்ணுறோம், நமக்கு ரெண்ட் கொடுக்குறோம், நம்மளோட பர்சனலுக்காக எதுவும் இல்லை சரிங்களா. ஸோ ஒரு பிஸ்னஸ்க்காக எடுக்கிறோம் அப்படின்னா அது டோட்டல் வேல்யூ எவ்வளோ, 80,000 நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள 80,000 போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த 80,000லேருந்து என்ன பண்ணுறோம், 500 ரெண்ட்டு நீ என்ன பண்ணும், லெஸ் பண்ணும் சரிங்களா. அப்போ ஏதாவது ப்ராஃபிட் ஏதாவது வந்தது, ஏதாவது குட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராஃபிட் வந்ததுன்னா என்ன பண்ணும், அது கேபிட்டலோட ஆட் பண்ணுறதோ லெஸ் பண்ணுறதோ அதில் தான் நீ கொண்டு வரணும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கண்ணே, இப்போ எப்படி பெய்டு ரெண்ட் பை கேஷ் அப்படின்னு சொல்லி போட்டோமா. ஸோ ஒன்று என்னது, கேஷ் நம்மளுக்கு வெளியே போகுது, ஒன்று கேபிட்டல் லெஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ரெண்ட் நம்ம விட்டு கேஷாக வெளியே போகுது இல்லையா, அதனால். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் தான் பார்க்கணும், மேலே இருக்கிறது எது கன்சிடர் பண்ணிக்காதீங்க. இப்போ 64,000 -500 போச்சுன்னா எவ்வளோக்குன்னு, 63,500 சரிங்களா. அதை 12,000 அப்படியே பாரோ பண்ணு, 6,000 அப்படியே பாரோ பண்ணு, 80,000ல்
மைனஸ் 500 எவ்வளோ 79,500 சரிங்களா. ஒரு 2000 என்ன பண்ணுறேன் அப்படியே 2000 பவர் அவுட் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ இதுக்கும் அந்த ஃபார்முலாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஸோ கவனி இந்த ஃபார்முலாவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இல்லஸ்ட்ரேஷன் 2 போட்டோமா. இல்லஸ்ட்ரேஷன் 2ல் என்ன ஃபார்முலா சொன்னேன் நான், கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி, அதாவது கேபிட்டலோட வேல்யூ லைபிலிட்டியோட வேல்யூ நீ ஆட் பண்ணுற அப்படின்னா உனக்கு ஒரு வேல்யூ வரும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அசட்ஸோட வேல்யூ நீ ஆட் பண்ணுறா அதோட வேல்யூ வரும். ஸோ இந்த அமௌண்ட்டும் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணாமக்கண்ணே இப்போ கேபிட்டலும் லைபிலிட்டிஸும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கவனி. ஸோ இதுதான் நமக்கு என்னது ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இந்த பார்ட்டில் பார்க்கண்ணே இது வந்து லைபிலிட்டிஸ், இது ஃபுல்லாக அசட்ஸ் இல்லைங்களா. ஸோ இப்போ லைபிலிட்டியோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம். எவ்வளோக்குன்னு வருது 79,500 ப்ளஸ் 2000 சரிங்களா. இப்போ எவ்வளோக்குன்னு வரும் 0 0 இங்கே வந்து 5 9 11 இங்கே வந்து 9 2 என்னது 11 அப்போ இங்கே என்னது 1 வரும் இங்கே 8 81,500 வருது இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி பாருக்கண்ணே 81,500 வருது அப்படின்னா அசட்ஸோட வேல்யூவும் 81,500 வந்தது அப்படின்னா நீ போட்ட சம் என்னது கரெக்டான டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுற 2 ஆஸ்பெக்ட்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கும், மேபி 3 ஆஸ்பெக்ட்ஸ் கூட இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொன்னோம். ஸோ நீ போட்ட டிரான்சாக்ஷன் ஓப்பன் பண்ண காலம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ லைபிலிட்டியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 81,500 அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இப்போ 81,500 வந்து இப்போ லைபிலிட்டி சைடில் அது மாதிரி வருதா, ஐ மீன் லைபிலிட்டிஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அசட்ஸோட வேல்யூ அந்த 81,500 வருதா நம்ம பார்க்கலாமா வாங்கண்ணே. இப்போ கவனி அசட்ஸோட வேல்யூ என்னென்ன அப்படின்னு சொல்லுமா. ஸோ அசட்ஸில் என்னென்ன இருக்கும், கேஷ் இன்வால்வ் ஆகிருக்கு, ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர் சரிங்களா. இது அசட்ஸ் சரிங்களா. இப்போ அசட்ஸோட வேல்யூ என்ன, இதெல்லாம் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோமா. ஸோ அசட்ஸோட வேல்யூ இதை மட்டும் எடுத்துக்கணும். இது லைபிலிட்டியோட வேல்யூ நம்ம ஆட் பண்ணிட்டு எவ்வளோ வருது 81,500 வருது சரிங்களா. இப்போ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணலாம் பாருங்கள் 63,500 12,000 6,000 ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண எவ்வளோ வருதுன்னு பாருங்கண்ணே 0 0 இங்கே என்னது 5 6 7 8 11 6 7 8 அப்போ என்னக்குண்ணே 8. இப்போ இங்கே என்ன வேல்யூக்குண்ணே அசட்ஸோட வேல்யூ என்ன வருது 81,500. ஸோ நம்ம ஃபார்முலா என்னது கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு அசட்ஸ். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு இவ்வளோ வேல்யூ வருது 81,500 வந்தது. இப்போ அசட்ஸோட வேல்யூ எவ்வளோ வருது 81,500. இப்போ புரியுதாக்கண்ணே எப்படி ஈக்குவலாக வருதுன்ட்டு. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் நீ ஆட் பண்ணுற அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும், அந்த வேல்யூ உன்னோட அசட்ஸோட வேல்யூ என்னது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஈக்குவலாக வந்தது அப்படின்னா நீ போட்ட சம்ஸ் என்னது கரெக்டு, நீ கரெக்டான டிரான்சாக்ஷனை கரெக்டான இடத்துல போட்டிருக்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களாம்மா. ஓகேம்மா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 3 பார்க்கலாம் சரிங்களா கண்ணு. ஓகே கண்ணு தேங்க்யூ.